கன்னி ராசி மிதுன ராசியை போல கன்னி ராசிக்கு புதனே அதிபதியாக இருப்பதால் இந்த கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முருகப்பெருமானின் அருளால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு பலன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பற்றி முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கன்னி ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை வருமானத்திற்கு குறைவு இருக்காது. உறவினர்களுடைய வருகையால் தடைப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் கூடி வரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். வெளியூர் பயணங்களால் அலைச்சலுடன் ஆதாயம் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடு நீங்கக்கூடியதாகவும் நீண்ட நாட்களாமல் சந்திக்காமல் இருந்த நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. புதிய முயற்சிகளை வாரத்தின் பிற்பகுதிகளை நீங்கள் தொடங்க வேண்டும். வேலைக்கு விண்ணப்பித்திருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடியதாகவும் பணியின் காரணமாக சிலர் வெளியூர் பயணம் மேற்கொள்ள நேரலாம். நிர்வாகத்தின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கலாம். சிலருக்கு எதிர்பார்த்தபடி இடமாறுதல் கிடைச்சிருக்கு. வியாபாரத்தில் விரிவுபடுத்தவும் உங்களுடைய சரக்குகளை கொள்முதல் செய்யவும் சிலருக்கு வெளி மாநில பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த ஒரு லாபம் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு நன்றாக இருக்குது. உங்களுடைய குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கு தேவையான பணம் இருப்பதால் சிரமம் எதுவும் இருக்காது. வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களை பொறுத்தவரை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் இருக்குது. இந்த காலகட்டத்தில் அலுவலகத்தில் பணி சுமை குறையக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியை பொறுத்தவரை உங்களுக்கு கிரக மாற்றத்தால் நல்ல பல வாய்ப்புகள் ஏற்படக்கூடியதாக இருக்குது. நரசிம்மர வழிபட நன்மை கிடைக்கக்கூடியதாகும். உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடியதாகவும் எடுத்த வேலை வெற்றியாகும். பெரியோருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. வரவேண்டிய பணம் உங்களுக்கு வரலாம். வியாபாரம் முன்னேற்றம் அடையக்கூடியதாகவும் உத்தியோகர்களுக்கு நிம்மதியான ஒரு நிலை உண்டாகும். அரசு வழி முயற்சி உங்களுக்கு சாதகமாகும். லாப குருவால் எண்ணம் ஈடேறக்கூடிய வகையில் வியாபார வளர்ச்சி அடையக்கூடிய வகையில் புதிய இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். உங்களுடைய கையில் பணம் புலரக்கூடியதாகும். திருமண வயதினருக்கு வரம் கிடைக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டம் பொறுத்தவரை கருத்து வேறுபாடு விலகலாம். தைரியமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய திறமை வெளிப்படக்கூடியதாகும். மற்றவரால் மறக்க முடியாத வேலைகளை முடித்து லாபம் நீங்கள் காண்பிப்பீங்க. சொந்த இடம் வீடு என்று கனவு சிலருக்கு நனவாகக்கூடியதாகும். குடும்ப தொழிலில் இருந்த நெருக்கடி நீங்கக்கூடிய வகையில் தான் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை கன்னி ராசியில் அற்புதமான ஒரு கிரக மாற்றம் ஏற்படக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு. தொழில் நிமித்தமான பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. சந்திரன் ராசியின் ராகு 6ஆம் வீட்டில் இருப்பதன் காரணமாக உங்களுடைய வசதிகள் பூர்த்தி செய்ய நீங்கள் எப்பொழுதுமே சாத்தியமான அனைத்து முயற்சிகளையுமே செய்வீங்க. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய இந்த அணுகுமுறை உங்களின் ஆரோக்கியத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அலட்சியமான நடத்தை ஆரோக்கியத்திற்கு பிரச்சனையை ஏற்படுத்துவது மட்டுமின்றி தனிப்பட்ட வாழ்க்கையும் கடினமாக்கும். சந்திர ராசியின்படி சனி 7ஆம் வீட்டில் இருப்பதால் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்பட்டால் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு நன்மை ஏற்படக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இதற்காக நீங்கள் குடும்பத்தாருடன் கலந்து ஆலோசித்து அதன் பிறகு சரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். இத்தகைய சூழ்நிலை குடும்ப பெரியவர்களுடைய அறிவுரைகளை கண்டிப்பாக நீங்கள் கவனிக்க வேண்டும். உங்களுடைய ராசியில் பல நன்மைகள் தரக்கூடிய கிரகங்கள் இருப்பது உங்கள் எதிரிகளுக்கு நல்லது அல்ல. ஒவ்வொரு அடியிலும் தோற்கடித்து அவர்களை உங்களுடைய நண்பராக்குவதில் வெற்றி பெறக்கூடிய வகையில் இருக்குது. சுருக்கமாக சொன்னால் இந்த காலகட்டத்தில் மாணவர்களை பொறுத்தவரை உங்களுடைய பலவீனங்களை வென்று முன்னேற்றம் செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. இத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் உங்களுடைய பலம் மற்றும் பலவீனம் இரண்டையுமே நீங்கள் தீர்மானிக்க வேண்டும். மற்றும் நேரத்திற்கு ஏற்ப உங்கள் கடின உழைப்பிற்கு சரியான வேகத்தை கொடுக்க வேண்டும். ஒட்டுமொத்தமாக கடினமான உழைப்புகளுக்கு இந்த காலகட்டம் வெற்றியை கொடுக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக கன்னி ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கிரக மாற்றத்தால் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாத பல அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் உங்களுக்கு ஏற்படக்கூடியதாக இந்த காலம் அமைஞ்சிருக்கு.
தொழில் நிமித்தமான ஒரு பயணம் ஏற்படக்கூடிய வகையில் உங்களுக்கு இருக்குது. வியாபார நிமித்தமாக நல்ல அதிர்ஷ்டங்கள் உங்களுக்கு ஏற்படலாம். கன்னிராசியில் உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்களாக இருக்குது. கிரகநிலை அப்படின்னு பார்த்தா உங்களுடைய ராசியில் சுக்கிரன் ரணருணர் ரேகஸ்தானத்தில் ராகு, கலஸ்தரஸ்தானத்தில் சனி, தொழில் ஸ்தானத்தில் செவ்வாய், லாபஸ்தானத்தில் குரு, அயன சயன போகஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது என கிரக நிலைகள் இருப்பதால் இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுடைய பண வரத்து வழக்கத்தை விட அதிகரிக்கக்கூடியதாகும். செலவுகள் அதற்கேற்றாற் போல் இருக்குது. மற்றவர்களது உதவி உங்களுக்கு கிடைக்கலாம். சாதுரியமாக பேசி எதிலுமே வெற்றி காண்பிக்கக்கூடிய வகையில் அனுபவபூர்வமான அறிவுத்திறன் உங்களுக்கு அதிகரிக்கும். வழக்குகளில் சாதகமான ஒரு போக்கு காணப்படும். தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்குது. பேச்சாற்றலால் வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுப்பீங்க. பங்கு சந்தை லாபம் ஓரளவு கூடும். பங்குதாரர்களிடம் இருந்து வந்த பிரச்சனைகள் அகலலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செயல்திறன் அதிகரிக்கும். பதவி உயர்வு அல்லது புதிய பொறுப்புகள் வந்து சேரலாம். உங்களுடைய ஆலோசனைகள் மேலிடத்தலால் அங்கீகரிக்கப்படும். குடும்பத்தில் உங்களுடைய மனதில் மனம் மகிழும்படியான நிகழ்ச்சிகள் நடக்கக்கூடும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய எண்ணம் அதிகரிக்கக்கூடியதாகவும் சிலர் அதற்கான ஒரு முயற்சிகளில் ஈடுபடுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை பொறுப்புகள் அதிகரிக்கக்கூடியதாகவும் அரசியல்வாதிகள் அனைவரையுமே அரவணைத்து செல்லக்கூடிய வகையில் இருக்குது. கட்சி மேலிடத்தின் கனிவான பார்வை உங்கள் மீது விழுந்து உங்களுடைய கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். அரசு அதிகாரிகள் உங்களின் நேர்மையான ஆலோசனைகளை மதித்து நடப்பாங்க. அவர்களால் உங்களுடைய செல்வாக்கு தொண்டர்களிடம் உயர்ந்து காணக்கூடலாம். கலைத்துறையில் அனுகூலமான திருப்பங்கள் உண்டாகலாம். பாராட்டும் மனமும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உள்ளதை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில் சக கலைஞர்கள் நட்புடன் பழகுவாங்க. அவர்களால் உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம். ரசிகர் மன்றங்களுக்கு செலவு செய்து நீங்கள் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. மாணவர்களை பொறுத்தவரை கல்விக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு. சக பணியாளர்களுடன் அனுசரித்து செல்வதால் உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைச்சிருக்கு. உத்திரம் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் எல்லா முயற்சிகளிலுமே வெற்றி உண்டாகும். புதிய நண்பர்களுடைய அறிமுகம் அவர்களால் நன்மையும் ஏற்படலாம். சுப செலவுகள் இருக்குது. பணவரத்து திருப்தி தருவதாக இருக்குது. உங்களது செயலுக்கு யாராவது ஒருவர் உறுதுணையாக இருப்பாங்க. பேச்சு திறமை கை கொடுக்கும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு தொழில் வியாபாரம் மிதமாக இருக்கக்கூடியதாகவும் எதிர்பார்த்த பணவரத்து உங்களுக்கு தாமதப்பட்டாலுமே கைக்கு வந்து சேரும். தொழில் வியாபாரம் பற்றிய கவலை ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடினமான பணிகளை செய்ய வேண்டி இருக்கும். உங்களது பேச்சு திறமையினால் மேலிடத்தில் இருப்பவர்களிடம் நல்ல பெயர் பெறுவீங்க. சக ஊழியர்களுடன் கவனமாக இருப்பதும் நல்லது. சித்திரை 1, 2 பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களை ஏதாவது குறை கூறுவாங்க. அனுசரித்து செல்வது நன்மை தரலாம். கணவன் மனைவிக்கு இடையே தேவையில்லாத விஷயத்தால் மன வருத்தம் ஏற்படக்கூடும். கவனமாக இருக்க வேண்டும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுவீங்க. செயல்களுக்கு பக்கபலமாக யாராவது இருப்பாங்க. திறமையான பேச்சின் மூலம் உங்களை எதிலையுமே நீங்கள் வெற்றி காணக்கூடிய வகையில் உங்களுடைய செலவுகளை குறைப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னே சொல்லலாம். என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கன்னிராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்க அது மட்டும் இல்லாமல் கன்னிராசியில் பிறந்தவங்க பொதுவாக நீங்கள் முருகப்பெருமானை வழிபட்டு வருவது உங்களுக்கு நல்லது. 11ஆம் இடமான உங்களுக்கு லாபஸ்தானத்தில் சந்திரன் அதிபதியாக வருவதால் உங்களுடைய அறிவு திறமையை பயன்படுத்தி அதிக லாபம் சம்பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது. உடல் உழைப்பு என்பது குறைவாக இருக்கும். கன்னிராசி என்றாலே பொதுவாக சாதாரணமாக இருப்பாங்க. கோபம் வந்தால் கூட உடனே மறந்து விடுவாங்க. ஆனால் சில நட்புகளை இழக்க மாட்டாங்க. உங்களை யாராவது அவமானப்படுத்தினால் ஆவேசத்துடன் நீங்கள் எதிர்க்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே நீங்கள் மறக்காமல் முருகப்பெருமானுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் கொண்டு வர முடியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.